முதல் வகுப்பு தமிழ் பாடத்தில் அர்ஜுங்கிற மாணவியின் கவிதை. செருகு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 படிக்கிறார். அர்ஜு எழுதின அம்மா என்ற கவிதை முதல் வகுப்பு பாட புத்தகத்தில் சேர்த்துள்ளனர். கல்வி அமைச்சர் ரோஹில் இச்செய்தியை வெளியிட்டுள்ளார். தமிழ் மொழிக்கே பெருமை தரக்கூடிய கவிதை. வார்த்தைகளையே மாலை மாதிரி செஞ்ச எழுத்துக்கள்ல அம்மாங்கிற இந்த கவிதை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு. எழுத்து மூலமா அம்மாவை பெருமைப்படுத்தின அர்ஜுங்கிற திறமசாலிக்கு ஏன் சார்பாகவும் இந்த அரசாங்கத்தோட சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒருவேளை சரித்திரத்திலேயே கூட முதல் தடவையா இருக்கலாம் ஒரு மாணவி எழுதின கவிதை பாட புஸ்தகத்துல வர்றது. எழுத்துக்கள்லயே அம்மாங்கிற கவிதையோட அந்த ஆத்மா என்னங்கிறது தெரிஞ்சு சோசியல் மீடியா மூலமா உலக தமிழர்கள் கிட்ட சேர்த்தது அச்சுவோட டீச்சர்ஸ் தான். அவங்க எல்லாரையும் இந்த நேரத்துல நான் பாராட்டுறேன். அதுக்கும் மேல இந்த கவிதையை தன் நெஞ்சில ஏற்ற இன்னொரு நபர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்த்த ஒரு சினிமா பாடகரா வந்து இசை உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கின ஸ்ரீ எம்ஜி ஸ்ரீகுமார். எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவர் இந்த கவிதை நெஞ்சில சுமந்து அதுக்கு இசை அமைச்சு பாடவும் செஞ்சிருக்காரு. இந்த நேரத்துல அவரோட அந்த நல்ல மனசை நான் பாராட்டுறேன். உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேச அவரை நான் பணிவோட கேட்டுக்கிறேன். வணக்கம். அன்பான மாணவி மாணவர்களே மற்றும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, இந்த ஒரு மாலை நேரம் நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் பாடிக்கிட்டு இருக்கிற தாய்மொழியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் அம்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்ச ஆர்ச்சா உங்களோட இல்ல கிடையாது, நம்மளோட அச்சுவை நான் பாராட்டுறேன். இந்த கவிதையை நான் பாடுற நேரத்துல என் மனசுக்குள்ள என் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அது மாதிரி இந்த கவிதை கேட்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே அவங்களோட அம்மாலாம் இருப்பாங்க நான் கண்டிப்பா நம்புறேன். அம்மாவை நேசிக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் நான் இந்த கவிதையை பாட போறேன். ஓ, செம்மையா இருக்குல்ல. இது எங்க ரெடி பண்ண? அதான்டா, வேறல அசைச்சா போதும் துபாயில இருந்து பறந்து வந்துரும். டேய், ராவ அடிக்காதடா. அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்களோட செக்யூரிட்டி போறா. அவளை விடுறா, அவ கிடக்குறா. அவளுக்கு என்ன திமிரு தெரியுமா? நமக்கு செட் ஆகாது. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன? என்ன பனிஷ்மெண்ட்? என்னமோ பண்ணு.
இஸ் a lucky girl. இங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தா கூட ஒருவேளை அவங்க காலியை இழந்திருக்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட். முட்டிக்கு கீழே தான் 2 ஃப்ராக்சருமே. அட்லீஸ்ட் 3 மாசமாவது பெட் ரெஸ்ட் தேவைப்படும். ரொம்ப மோசமான நிலைமை ஆனா இது. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியும். எப்படியோ உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல. ஆமா, அந்த வண்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல டாக்டர், விசாரணை நடக்குது. நல்ல ஒரு அட்வொகேட்டை பாருங்க. ஸ்ட்ராங் கிளைண்ட் கிடைக்க வேண்டிய கேஸ் தான். பார்க்குறேன் டாக்டர். அச்சுவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவானாலும் நீங்க என்கிட்ட சொன்னா போதும். அவ நல்லபடியா குணமாயி வந்துடணும் டாக்டர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க காட்டுற அக்கறை ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ டாக்டர். எழுத்துக்களிலே அம்மா என்ற கவிதையை எழுதி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஆர்ச்சா என்ற ஸ்டூடெண்ட் கார் ஆக்சிடென்ட்ல ரொம்ப சீரியஸா இன்ஜூர் ஆயிருக்காங்க. 1ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த கவிதையே வந்து அரசாங்கம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆர்ச்சா கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தகவல் வந்திருக்கு. பாப்பா செல்லம் பாரு, இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? போயிட்டு தான் வரேன். யார் கூட வந்தீங்க? நாங்க தாம்மா கூட்டிட்டு வந்தோம். எதுக்கு நீங்க கிளாஸுக்கு போகல? இங்க பாரு, நீங்க இப்படி சோர்ந்து போனா தோத்து போறது நாங்க தான். பெத்தவங்கள நீங்க சங்கடப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கடவுள் நமக்கு எச்சரிக்கை தர்றது திமிரு பண்ணாம இருக்கதான், தெரியுமா? இனி நீதான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். இனி வர எந்த கிளாஸையும் நீங்க மிஸ் பண்ண கூடாது, புரியுதா? முடியல, எங்களால முடியல, சத்தியமா எங்களால முடியல. எப்படி அடி பாசத்தை காட்டுறது? ஆ? ரெண்டு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இங்க பாரு, இனி ஒரு கிளாஸ் கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. என்ன புரிஞ்சுதா? நம்மளோட காய்கறி தோட்டத்தை இனிமே நீங்க கவனிச்சுக்கணும். அதெல்லாம் தாத்தாவும் ஃபாசிலும் அட, பார்த்து அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் இவங்க பாத்துப்பாங்க. டாக்டர் கிட்ட நாங்க பேசணும். கூடிய சீக்கிரம் குணமாயிரும். அப்பப்ப நான் வந்து பாக்குறேன். சரியா? நீங்க வாங்க. ஆ போயிட்டு வரேன் அச்சு.